இன்னொரு பக்கம் தாவேக்கால சேர்ந்துக்க ஆளுமை யாருன்னா சத்தியகுமார். யாரா அந்த சத்தியகுமார்னு பார்த்தா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த களவை நான் நம்ம உலகநாயகம் பாடுவாப்புல, அது மாதிரி பாதி அம்பேத்கர் பாதி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் பாதியும் அம்பேத்கர் மீதியும் சேர்த்து செஞ்ச கலவை. இவரை பார்த்த உடனே விஜய் அவர்களே வாங்க பாபா சாஹிப் நாராம். இதை விட அம்பேத்கரை யாராலையும் அவமானப்படுத்த முடியாது. இவரு பாபா சாஹிப் பக்கா சங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பக்கா சங்கி மெட்டீரியல் இந்த சத்தியகுமார். இவருடைய கடந்த கால பதிவுகளையும் கடந்த கால பேச்சுகளையும் எடுத்து ஒருத்தன் பார்த்தான்னா, யாரா அவன் சங்கி? அந்த மாதிரி ஒரு சங்கி, ஒரு அக்மார்க் ஊத்துக்குழி நெய்யால் செய்யப்பட்ட ஒரு சங்கி தான் இந்த சத்தியகுமார். விவேகானந்தா மிஷன்ல படிச்சதுனாலேயே இயல்பிலேயே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்ல, வலதுசாரி சித்தாந்தம் அப்படி ஏற்றுக்கொண்டு எல்லா ஆர்எஸ்எஸ் காரன் கூடயும் தொடர்பு உண்டு. சார் இன்னைக்கு விஜய்க்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காப்ல. இதுக்கு முன்னாடி சார் எங்க வேலை பார்த்தாருன்னா கூகுள்ல கிடையாது. சார் வேலை பார்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாவது அரசியலுக்கு வந்துருவாரு, அதை வச்சு நாம ஒரு ஓட்டி ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய அந்த கவனத்தை ஈர்த்தலான்னு சொல்லி இந்த போட வச்சுக்கிட்டு அம்முக்குட்டிங்கிற போட வச்சுக்கிட்டு காவலன் படத்துல இவர் நிப்பார்ல வடிவேலு, அது மாதிரி ரஜினிகாந்துக்கு அம்முக்குட்டிங்கன்னு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தவர் தான். அவர் வரலன்னு சொன்ன உடனே கடை எந்த பக்கம் வச்சாப்லன்னா பிஜேபி பக்கம் வச்சுட்டாப்ல. மோடி ஆதரவாளரா, மோடிக்கு யாரெல்லாம் ஆதரவாளரோ அவருக்கு இவர் ஆதரவாளர். அப்படி மோடி பக்கம் கடை வச்சு அங்க ஒன்னும் செல்லுபடி ஆகிற மாதிரி தெரியல. அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. சட்ட நுணுக்குல கரைச்சு குடிச்சவர். பொய் வழக்குலாம் அபராதம்லாம் நீதிமன்றம் மேல வச்சிருக்கு. அந்த அளவுக்கு சட்டத்தை கரைச்சு குடித்த ஒரு நபர்.